நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. பலவான்களை ஆசனங்களிலிருந்து தள்ளினவரும், பலவீனர்களை படுகொலியிலிருந்து தூக்கியவரும், சாம்பலுக்கு பதிலாய் சிங்காரத்தையும் சிறைக்கு பதிலாய் சிங்காசனத்தையும், சிறியவனை புலிதிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்தி, இல்லாதவர்களை இகத்தில் நிமிர்த்தி, இரக்கத்தால் முடிசூட்டி, சிலுவையில் மரித்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் ஈடியினற்ற நாமத்தினாலே ஜாஸ்வா டிவி நேயர்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் சிந்திக்கும்படியாக தெரிந்து கொண்ட வார்த்தையானது பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 6, 7, 8 வசனங்கள். அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபமெடுத்து மனுஷர் சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தானே தாழ்த்தினார். தலைகளை தாழ்த்தி ஒரு நிமிடம் தேவாதி தேவனை நோக்கி பார்ப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல பரம தகப்பனே, இந்த அருமையான வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த நாளிலும் உடைய வார்த்தையை கேட்கும்படியாக காத்திருக்கின்ற அன்பு பிள்ளைகளை உடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். உடைய வார்த்தையின் மூலமாய் தேவரீர் நீர் இடைபடும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, உடைய கரத்தின் கிரியைகள் உடைய வார்த்தையின் மூலமாய் அது வெளிப்படும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். எங்களை ஒவ்வொரு தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். நீங்கள் பேசுங்க ஆண்டவரே. உடைய வார்த்தை எங்களோடு இடைபடும்படியாய் செபிக்கிறோம். பிரச்சகரமாகிய இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். அன்பான நேயர்களே, உங்களை யாவரையும் மீண்டுமாய் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்போடு நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நிகழ்ச்சிக்கு நாம் சிந்திக்கும்படியாக தெரிந்து கொண்ட இந்த வேத வசனத்தின்படியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார் என்கிற இந்த வார்த்தையின் அடிப்படையிலே நாம் தியானிக்க இருக்கின்றோம். கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து பிதாவினுடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறவராக இந்த உலகத்திலே மனிதனாய் அவர் அவதரித்தார், மனுஷ ரூபம் எடுத்தார் என்று சொல்லி நாம் விதத்திலே பார்க்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே தன்னை முழுவதுமாய் அர்ப்பணித்ததை அவருடைய வாழ்க்கையின் மூலமாய் நாம் கற்றுக்கொள்ள முடியும். உலக பிரகாரமான மனிதனைப் போல நம்முடைய சரீரத்தை போன்ற சரீரத்தை உடையவராக இந்த உலகத்திலே ஆண்டவர் பிறந்து பாடுகளை சகித்து மகிமையிலே நமக்காய் அவர் சிலுவையிலே வெற்றி சிறந்தவராய் தன்னுடைய வாழ்க்கையை நிறைவேற்றினார். எதற்காக என்று சொல்லி பார்த்தோம் என்று சொன்னால், பிதாவினுடைய சித்தத்தை நிறைவேற்றும்படியாய், நம்மை இந்த நித்திய பரலோக வாழ்விலே சேர்க்கும்படியாய், அவர் தன்னையே பலியாய் கொடுக்கும்படியாய் இந்த உலகத்திலே வந்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். முதலாவது இந்த செய்தியினுடைய கருப்பொருளானது தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்ற அர்ப்பணிப்பு அவசியம் என்பதை ஆண்டவர் இந்த உலகத்திலே அவர் செய்து காட்டினார் என்பதை குறித்து நாம் தியானிக்க இருக்கின்றோம். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, தேவனுடைய அந்த சித்தத்தை நிறைவேற்றுகிறவராய் இயேசு கிறிஸ்து எப்படி இந்த உலகத்திலே அவர் வாழ்ந்தாரோ அவ்விதமாய் தம்முடைய சீஷர்களையும் உங்களையும் என்னையும் ஆண்டவர் அழைத்திருக்கின்றார். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையிலே இந்த உலக பிரகாரமான வாழ்க்கை ஒன்று, அதுபோல் நித்தியத்துக்குற வாழ்க்கை ஒன்று. நாம் அந்த பரலோக வாழ்வை பெற்றுக்கொள்வதற்கு ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கின்ற ஒரு சில பொறுப்புகள், பணிகள் இவ்வுலகத்திலே இருக்கின்றது.
அது என்னவென்று சொன்னால், தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்ற நம்மிடத்திலே ஒரு அர்ப்பணிப்பு காணப்பட வேண்டும். அதைத்தான் இந்த வசனம் சொல்லுகிறது. அவர் மனுஷரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார் என்று சொல்லி பார்க்கிறோம். சிலுவையின் மரண பரியந்தம் ஆண்டவர் அவர் தன்னை இந்த உலகத்திலே தாழ்த்தினார் என்று சொல்லி பார்க்கிறோம். தாழ்மை என்பது அது ஒரு அர்ப்பணிப்பை குறிக்கின்றது. அவர் வந்த நோக்கத்தை நிறைவேற்றும்படியாக இந்த உலகத்திலே அவர் தன்னை சிலுவையின் மரணத்திற்கு ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். உலகத்தினுடைய மனிதர்கள், இந்த உலகத்தின் ஆசைகள், அதுபோல கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை என இவ்விதமாய் பலவற்றிற்கு இன்று அடிமையாகி மக்கள் ஓடிக்கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். ஆனால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே சொன்னார், தாகமாய் இருக்கிறேன் என்று சொல்லி. எப்படிப்பட்ட தாகம்? அந்த தாகத்தை யார் தீர்ப்பது? யாருடைய அந்த சித்தம், யாருடைய விருப்பமும் இந்த உலகத்திலே எவ்விதமாய் செயல்பட வேண்டும் என்பதை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அவருடைய சூழ்நிலைகளை பார்க்காமல், உலக மனிதர்களை பார்க்காமல், தன்னுடைய சுய விருப்பங்களை பார்க்காமல் தேவனுக்காக அர்ப்பணிக்கின்ற மனிதர்களை ஆண்டவர் தேடுகின்றார். ஆகவே இந்த நாளிலே இந்த அர்ப்பணிப்பு என்கிற பண்பு நம்மிடத்திலே காணப்பட நாம் அழைக்கப்படுகின்றோம். ஒருவேளை ஆண்டவருக்காக நாம் எதை செய்திருக்கிறோம்? நம்மை ஆண்டவர் சுகபத்திரமாய் பாதுகாத்து வழிநடத்தி வருகிறார். ஒவ்வொரு நாளும் நம்முடைய தேவைகளை சந்தித்து வருகின்றார். எப்போதெல்லாம் நம்ம ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகின்றோமோ அப்போதெல்லாம் நமக்கு பதில் தருகிறார். ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் காத்திருந்து நன்மைகளை பெற்றுக்கொள்கின்றோம், ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்கின்றோம். ஆனால் ஆண்டவருக்காக நாம் என்ன செய்திருக்கிறோம் என்பதை இந்த நாளிலே சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். வேதத்திலே அநேக பரிசுத்தவான்கள் தேவனுடைய சித்தத்தை, தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றி நமக்கு முன்பதாக அவர்கள் முன்மாதிரியை வைத்து சென்றிருக்கிறார்கள். அர்ப்பணிப்பு என்கிற அந்த பண்பு அநேக தேவ மனிதர்களிடத்திலே வெளிப்பட்டதை நாம் வேதத்திலே பார்க்க முடியும். முதலாவது, அர்ப்பணிப்பு என்றால் என்ன? இந்த உலகத்திலே அநேக தீவிரவாத இயக்கங்கள் பல நாடுகளிலே செயல்படுகின்றது. இந்த தீவிரவாத இயக்கங்களிலே தன்னை அர்ப்பணித்திருக்கின்ற மக்கள் ஒருவேளை அவர்களுடைய உயிரை கூட துச்சமாய் எண்ணி அதிலே தங்களை அர்ப்பணிக்கின்றார்கள். காரணம் என்னவென்று சொன்னால், அந்த காரியத்தை நிறைவேற்றும்படியாக தன்னுடைய சரீரத்தையும் தன்னுடைய முழு அந்த ஆவி ஆத்மாவையும் அங்கே அர்ப்பணிக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஒருவேளை ஏதோ ஒரு காரியத்தை நிறைவேற்றுவதற்காக, தீவிரவாத செயலில் ஈடுபடுவதற்காக தங்கள் சரீரங்களையே அர்ப்பணிக்கிறார்கள். முழுவதுமாக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறார்கள். இதுதான் அந்த அர்ப்பணிப்பு என்பது. ஒருவேளை இந்த தீவிரவாதிகள் ஏதோ ஒன்றை அழிப்பதற்காக அல்லது அந்த தீவிரவாத இயக்கத்தின் மூலமாய் செயல்படுகின்ற அந்த காரியங்களை நிறைவேற்றுவதற்காக தங்களையே அர்ப்பணிக்கிறார்கள். தங்களுடைய உடலிலே வெடிகுண்டுகளை கட்டிக்கொண்டு அந்த நிகழ்வுகளை அவர்கள் ஈடுபடுகின்ற பொழுது தன்னுடைய உயிரை மாய்த்து கொள்கிறார்கள். காரணம் அவருடைய அர்ப்பணிப்பு. இவ்விதமாய் இந்த செயலுக்காய் தங்களை அர்ப்பணிக்கிறார்கள். ஒருவேளை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே கிறிஸ்துவுக்காய் நம்மை அர்ப்பணித்திருக்கின்றோமா? ஆண்டவருக்காய் நாம் நம்மை அர்ப்பணிக்க அழைக்கப்படுகின்றோம். இதுதான் இந்த உலகத்திலே அர்ப்பணிப்பு என்கிற அந்த காரியத்தை நாம் நிறைவேற்ற அழைக்கப்பட்டிருக்கிற ஒரு அழைப்பு. ஆகவே அர்ப்பணிப்பை நாம் ஆண்டவருடைய கரத்திலே நம்மை அர்ப்பணிக்க அழைக்கப்படுகின்றோம். முதலாவதாக முழுமையான அர்ப்பணிப்பை நாம் கொடுக்க அழைக்கப்படுகிறோம். வேதத்திலே அநேகம் தேவ மனிதர்கள் தங்களுடைய வாழ்க்கையை முழுவதுமாய் அர்ப்பணித்தார்கள். சவுலாய் இருந்த பவுல் ஆண்டவருடைய சமூகத்திலே தன்னை முழுவதுமாய் அர்ப்பணித்த பொழுது அவர் சொல்லுகிறார், கலாத்தியர் 2:20, இனி வாழ்வது நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் வாழ்கிறார் என்று சொல்லி கிறிஸ்துவுக்காய் தன்னை முழுவதுமாய் அவர் அர்ப்பணித்ததை நாம் பார்க்கிறோம். நம்முடைய வாழ்விலும் கிறிஸ்துவுக்காய் நம்மை அர்ப்பணிக்க நாம் அழைக்கப்படுகிறோம். ஆண்டவர் நமக்கு முன்மாதிரி. இயேசுவை போல இந்த அர்ப்பணிப்பிற்கு உதாரணம் சொல்ல யாராலும் முடியாது. அவர் தன்னுடைய வாழ்வையே, தன்னுடைய ஜீவனையே, தன்னுடைய இரத்தத்தையே நமக்காக அவர் கொடுத்திருக்கிறார்.
எதற்காக? உங்களையும் என்னையும் மீட்கும்படியாக, பரலோக வாழ்விலே நம்மை சேர்க்கும்படியாக ஆண்டவர் இந்த உலகத்திலே தன்னையே அர்ப்பணித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். வேதத்திலே ஒரு வசனம் சொல்லுகிறது, 1 கொரிந்தியர் 6:19, 20 வசனங்களை பார்த்தோம் என்று சொன்னால், உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றதும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும் அறியீர்களாம். கிரயத்திற்கு கொல்லப்பட்டீர்களே, ஆகையால் தேவனுக்கு உடையவர்களாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள் என்று சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கிறது. கிறிஸ்து அன்பானவர்களே, சரீரத்தினாலும் ஆவியினாலும் நம்மை ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கும்படியாக நாம் அழைக்கப்படுகிறோம். உலகத்தின் எந்த காரியமாய் இருந்தாலும், எந்த சூழ்நிலையாய் இருந்தாலும் தேவனுக்காக நம்மை அர்ப்பணிக்க நாம் அழைக்கப்படுகின்றோம். வேதத்திலே பார்த்தோம் என்று சொன்னால், யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே ஒரு சிறு பையனை குறித்து கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அங்கே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து திரளான ஜனங்கள் தம்மிடத்தில் வருகிறதை கண்டு சீசர்களை நோக்கி, இவர்கள் சாப்பிடத்தக்கதாக அப்பங்கள் எங்கே கொள்ளலாம் என்று சொல்லி கேட்கிறார். ஒருவேளை ஆண்டவருக்கு தெரியும் நம்முடைய பிள்ளைகளை எப்படி நாம் போஷிப்பது என்று சொல்லி, எப்படி அவர்களை நாம் திருப்தியாக்குவது என்று சொல்லி ஆண்டவருக்கு தெரியும். ஆனால் அங்கே சீஷரிடத்திலே அவர் கேட்கிறார். இந்த 6ஆம் வசனம் சொல்கிறது, தாம் செய்ய போகிறதை அறிந்திருந்தும் அவனை சோதிக்கும்படி இப்படி கேட்டார் என்று சொல்லி. ஆகவே ஆண்டவர் அவருடைய அந்த சித்தத்தின்படி அங்கே சீஷரிடத்திலே கேட்ட பொழுது அவர்கள் சொல்லுகிறார்கள், ஒரு பையன் இருக்கிறான், அவன் கையில் 5 வார்கோதுமை அப்பங்களும் 2 மீன்களும் உண்டு. ஆனாலும் அவைகள் இத்தனை ஜனங்களுக்கு எம்மாத்திரம் என்றார்கள். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் தன்னுடைய பிரசங்கத்தை கேட்கும்படியாக அநேக ஜனங்கள் அவர் இங்கே உலகத்திலே வாழ்ந்த பொழுது கூடி வருவதுண்டு. அவ்விதமாய் அந்த கூடி வந்த ஜனங்களுக்கு எதையாயிலும் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகின்ற பொழுது, உங்களிடத்தில் ஏதாவது இருக்கிறதா என்று சொல்லி அவர் கேட்கிறார். இந்த நாளில் நம்மையும் ஆண்டவர் அவ்விதமாய் கேட்கிறார், உங்களிடத்தில் ஏதாகிலும் உண்டா என்று சொல்லி. ஆண்டவருக்காக அர்ப்பணிக்கும்படியாக நம்மிடத்தில் ஏதாவது இருக்கின்றதா? ஆண்டவருக்காய் செயல்படும்படியாய் நம்மிடத்தில் ஏதாவது இருக்கின்றதா? ஆண்டவர் அதை எதிர்பார்க்கின்றார். சீஷர்களை அவர் அழைத்து அனுப்பின பொழுது, உலகமெங்கும் போய் சகல சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கிங்கள் என்று அவர் சொன்னார். ஆண்டவருடைய அந்த வார்த்தைகளை அறிவிக்கும்படியாக, ஆண்டவருடைய மகத்துவங்களை விவரிக்கும்படியாக, நித்திய பரலோக வாழ்வை மக்களுக்கு கொடுக்கும்படியாக ஆண்டவர் செயல்பட மனிதர்களை அழைக்கின்றார். ஒருவேளை இந்த நாட்களிலே அழிந்து போகின்ற ஆத்துமாக்கள், உலகத்தின் பின்னாய் ஓடிக்கொண்டிருக்கின்ற ஆத்துமாக்களை யார் ரட்சிப்பது? யார் மீட்டு கொள்வது? யார் எனக்காக போவான்? யார் என்னுடைய காரியமாய் போவான் என்று சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். உங்களிடத்திலும் என்னிடத்திலும் அர்ப்பணிப்பை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இங்கே இந்த வேளையிலே சிறு பையனிடத்திலே 5 வார்கோதுமை அப்பங்களும் 2 மீன்களும் இருந்தது. இந்த சிறு பையன் ஒருவேளை எப்படி அங்கே வந்தான் என்று சொல்லி தெரியவில்லை. ஆனால் ஆண்டவர் வந்த இடத்திலே இந்த சிறுவன் வந்திருக்கின்றான். அவனுடைய பெற்றோர்களை பற்றியோ யாரை பற்றியுமே இங்கே குறிப்பிடவில்லை. ஆனால் அந்த சிறுவனுடைய கையிலே 5 அப்பங்களும் 2 மீன்களும் உண்டு என்பதை இந்த வேத பகுதியிலே நாம் பார்க்கின்றோம். அவன் ஒருவேளை இந்த இடத்திலே அந்த இடத்திலே கொடுத்திராவிட்டால், ஒருவேளை ஆண்டவர் எவ்விதமாயும் ஜனங்களை போஷித்திருக்கக்கூடும். ஆனாலும் அந்த சிறுவன் அங்கே அந்த மீன்களையும் அப்பத்தையும் அர்ப்பணிக்கின்றதை பார்க்கிறோம். அந்த அப்பங்களை பல ஆயிரம் மக்களுக்கு ஆண்டவர் ஆசீர்வதித்து கொடுக்கின்றார். அதை மீதியான துணிக்கையும் அவர்கள் எடுக்கின்றதை நாம் வேத பகுதியிலே பார்க்கின்றோம். ஆகவே இந்த சிறுவனுடைய அர்ப்பணிப்பானது அநேகரை போஷித்ததை நாம் பார்க்கிறோம். ஒருவேளை பசியோடு வந்த மக்களை திருப்தியாக்கும்படியாக ஆண்டவர் அவர்களை போஷிக்கும் வண்ணமாக இங்கே சீஷரிடத்திலே எதிர்பார்க்கின்ற காரியத்தை அங்கே ஒரு சிறுவன் நிறைவேற்றுகிறதை நாம் பார்க்கிறோம். நம்முடைய வாழ்விலும் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார், ஏதோ ஒரு காரியத்தை எதிர்பார்க்கிறார்.
ஆண்டவருக்காக செயல்படும்படியாக, ஆண்டவருக்காக ஓடும்படியாக ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கின்றார். அர்ப்பணிப்பின் வாழ்வை ஆண்டவர் நமக்கு முன்மாதிரியாய் வைத்திருக்கின்றார். ஆகவே இந்த உலகத்தின் மனிதர்களுடைய தேவைகளுக்காக, உலகத்தில் இருக்கிற மனிதர்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ளும்படியாக, இரட்சகராய் இயேசு கிறிஸ்து எதற்காக சிலுவையிலே மரித்தார், எதற்காக அவர் 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார் என்பதை அறிந்து கொள்ளும் விதமாக ஆண்டவருக்காக நாம் செயல்பட அழைக்கப்படுகிறோம். பசியோடு தாகத்தோடு இருக்கின்ற மக்களை போஷிக்கும்படியாக அவர்களுக்காக நாம் நம்முடைய கரங்களை நீட்ட அழைக்கப்படுகிறோம். அவர்களுக்காக ஜெபிக்க நாம் அழைக்கப்படுகிறோம். அந்த ஆத்துமாக்களின் மீது ஆண்டவர் கரிசனை உள்ளவராய் இருக்கிறார். இங்கே ஆண்டவர் அவ்விதமாய் ஜனங்களை போஷிக்கும்படியாய் அவர் ஏதாயிலும் செய்ய வேண்டும் என்று சொல்லி எதிர்பார்க்கிறார். அந்த எதிர்பார்ப்பை நிறைவேற்ற ஒரு சிறு பையன் தன்னுடைய கையிலே அந்த மீனையும் அப்பத்தையும் கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவ ஜனமே, ஆண்டவருக்காக நம்மை அர்ப்பணிக்க நாம் அழைக்கப்படுகின்றோம். ஆண்டவர் அதை பலுகி பெருக பண்ணுகின்றார். நம்முடைய பகுதிகளிலே மிஷினரிகள் வந்து ஆண்டவருடைய ஊழியத்தை அவர்கள் வல்லமையாய் நிறைவேற்றினார்கள். தங்களுடைய எல்லா உடைமைகளையும் எல்லாவற்றையும் இழந்து, தங்களுடைய சுகத்தையும் எல்லாவற்றையும் இழந்து அவர்கள் ஊழியத்தை நிறைவேற்றினதை நாம் பார்க்கின்றோம். காரணம் என்ன? ஆண்டவருக்காக நான் எதையாயிலும் செய்ய வேண்டும் என்று சொல்லி அர்ப்பணித்ததை பார்க்கிறோம். அநேக தேவ மனிதர்கள், அநேக மிஷினரிகள் தங்களுடைய ஜீவனையும் இங்கே கொடுத்திருக்கிறார்கள். இரத்த சாட்சிகளாய் நம்முடைய தேசத்திலே மரித்திருக்கிறார்கள். கோதுமை மணிகளாய் அவர்கள் வீழ்ந்தபடியினால் இன்று கிறிஸ்தவம் தலைத்திருக்கின்றது. இன்று ஆண்டவருக்காக செயல்படுகின்ற அநேக ஊழியங்களை அந்த மனிதர்களுடைய அர்ப்பணிப்பின் மூலமாய் நாம் பெற்றுக்கொண்டிருக்கின்றோம். நாமும் நம்மை அர்ப்பணிக்க அழைக்கப்படுகிறோம். ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது நம்முடைய உள்ளத்தை. ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது நம்முடைய ஜெபத்தை. ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது நம்முடைய செயல்பாட்டை. ஆண்டவருக்காய் நாம் செயல்பட நம்மை அர்ப்பணிப்போம். ஆண்டவர் இந்த உலகத்திலே சிலுவையிலே மரித்து அவர் உயிர்த்தெழுந்தார். எதற்காக? நம்முடைய பாவங்களை மன்னிக்கும்படியாக, நம்மை நித்திய பரலோக வாழ்விலே சேர்க்கும்படியாக ஆண்டவர் இந்த உலகத்திலே மனிதனாய் அவர் அவதரித்தார். ஒருவேளை விலைக்கிரியம் கொடுத்து நம்மை மீட்டு இருக்கின்றார். அவருடைய இரத்தத்தினாலே நம்மை மீட்டு இருக்கின்றார். அந்த விலையேற பெற்ற இரத்தத்தினுடைய அந்த மகிமையை எல்லா மக்களும் அறிந்து கொள்ளும்படியாக ஆண்டவர் அதை செயல்படுத்த நம்மை அழைக்கின்றார். இதனாலே நான் சிந்திப்போமா? ஆண்டவருக்காய் நம்மை அர்ப்பணிக்க, ஆண்டவரை போல முழுவதுமாய் நம்மை அவருடைய ஊழியத்திற்காய், அவருடைய எதிர்பார்ப்புகளுக்காய் நம்மை அர்ப்பணிக்க நாம் அழைக்கப்படுகின்றோம். ஆண்டவருடைய சமூகத்திலே நம்மை தாழ்த்தி அர்ப்பணிக்கின்ற பொழுது ஆண்டவர் நிறைவான பலனை, நன்மைகளை நம்முடைய வாழ்விலே கட்டளையிட வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். பரலோகம், நரகம் என்று 2 பகுதிகளும் உண்டு என்பதை நாம் அறிந்திருக்கின்றோம். அதை அறியாமல் எத்தனையோ மனிதர்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களையும் அந்த நித்திய பரலோக ராஜ்யத்திற்கு சேர்ப்பதற்காய் நாம் செயல்பட நம்மை அர்ப்பணிப்போம். நம்முடைய வாழ்வையும் ஆண்டவருக்காய் நாம் பணியாற்ற ஏதாயிலும் ஒரு வகையிலே நம்முடைய வேலை நேரத்திலோ அல்லது நம்முடைய பணி நேரத்திலோ அதை முடிந்த பின்பதாய் கூட ஆண்டவருக்காய் நம்மை அர்ப்பணிக்க நாம் நம்முடைய வாழ்வை முன்னெடுப்போம். ஆண்டவர் நம்முடைய வாழ்விலே பெரிய காரியங்களை செய்வாராக. ஆமென். தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். பொன்வெள்ளியோ மண்ணின் வாழ்வோ இவ்வன்பு கிணையாகுமோ? அன்னையிலும் அன்பு வைத்தே தம் ஜீவனை ஈந்தாரே. விலையேற பெற்ற திரு ரத்தமே அவர் விழாவி நின்று பாயுதே. விலையேற பெற்றோனாய் உன்னை மாற்ற விலையாக ஈந்தனரே. விலையேற பெற்றோனாய் உன்னை மாற்ற விலையாக ஈந்தனரே. நேசிக்கிற நல்ல தகப்பனே, ஞானந்த வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு ஒவ்வொரு பிள்ளைகளுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவர் உமக்காக செயல்பட ஓட தங்களுடைய கரங்களையும் கால்களையும் பலப்படுத்தும்படியாய் தேவனை கிருபை செய்யுங்க. ஆண்டவரே, உமக்காய் ஏதாகிலும் ஒரு காரியத்தை நாங்கள் செய்ய வேண்டும் என்று சொல்லி தங்களை அர்ப்பணிக்க ஆண்டவரே தங்களுடைய கரங்களினாலும் தங்களுடைய கால்களினாலும்
நம்முடைய சரீரத்தினால் உம்மை மகிமைப்படுத்த தேவநீர் கிருபை தரும்படியாக ஜெபிக்கிறோம். உடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். உடைய கிருபை, உடைய சமாதானம், உடைய வழி நடத்தல் எங்களோடு எப்போது இருக்கும்படியாக ஜெபிக்கிறோம். பொறுப்படுத்துக்கும் வழி நடத்துங்க. மீட்புரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென்.